வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குரு அதிசாரமாக இடம் பெயர்ந்துட்டாருங்க. மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்துட்டார். ஓகே, அவரை சும்மாலாம் வரல, மிகவும் வலிமையாக தன் உச்ச பலத்தை எக்ஸல்டட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அப்படி வந்திருக்கார். அப்படி வந்ததுனால அவருடைய தன்மை, சுபத்தன்மை 100% அவர் சுபர் இல்லையா? அதனால் அவர் எப்படி பண்ணுவார், நல்லா இருக்கும் போதே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. ஆனால் உச்ச ஸ்தானத்திலிருந்து கடகத்தில், அது தன்னுடைய சந்திரனான அதிநட்பு வீட்டில் இருக்கும்போது மிக பிரமாதமான பலன்களை அளிப்பார். குறிப்பாக தான் பார்க்கின்ற விருச்சிகம், மகரம், மீனம், அதாவது 5, 7, 9 ஆகிய பார்வைகளின் மூலியமாக அவர் மிக மிக அற்புதமான பலன்களை இந்த 3 ராசிகளுக்கு அளிப்பார். அது மட்டுமல்லாமல் மற்றும் சில ராசிகளுக்கு ஸ்தான பலத்தின் அடிப்படையிலும் மற்றும் கேந்திர திரிகோணத்தின் அடிப்படையிலும் பாபர் சுபர் என்ற தன்மையின் அடிப்படையில் பலன் தருவார். அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு ராசி வாயிலாக யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் இருக்கும் என்று குரு பெயர்ச்சியினால் அடுத்த 48 நாட்களுக்கு, திருக்கணித பிரகாரம் 48 நாட்கள் மற்றும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 77 நாட்கள். ஆகவே அங்கு இருக்கின்ற குரு உச்சம் பெற்று இருப்பதால் எல்லோருக்கும் நல்ல விதமான யோக பலன்கள் ஏற்படும். அதாவது முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் அதாவது முக்கியமான அவருடைய மெட்டல் எடுத்துன்னா தங்கம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த வருஷம் எங்கேயோ போயிட்டுருக்கு. கடந்த 6 மாதமாக ஸ்கை ராக்கெட்டில் போயிட்டுருக்கு. அதுக்கு பல ரீசன் சொன்னாலும், குளோபல் ப்ரெஷர், இன்ஸ்டபிலிட்டி, வார், சைனா செல்லிங் த கோல்டு, சைனா செல்லிங் த US கரன்சி, US செல்லிங் த US டாலர், ரஷ்யா செல்லிங் த US டாலர் அண்ட் பையிங் கோல்டு. இந்த 3 கண்ட்ரியும் மற்றும் சில கண்ட்ரிகளும் சேர்ந்து கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் அ ஆல்டர்னேட்டிவ் selling the US dollar, putting pressure to the US. So indirectly, so trade war is going on, instability is going on. இந்த அடிப்படையில் குரு இங்கே உச்சம் அடையும் போது, எப்பெல்லாம் குரு உச்சம் பெறுகிறாரோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் மேலே போயிட்டுருக்கோம். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சம் பெறும்போது தங்கம் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து அது கொஞ்சம் அப்படியே ஆவரேஜ் பண்ணி திருப்பி அப்படியே சஸ்டெயின் ஆகும். ஆகவே அடுத்து என்னென்ன ஒரு மேஷம் முதல் மற்றும் மீனம் வரை 12 ராசிகளுக்கு குரு உச்சம், இந்த அதிசார உச்ச பலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம பார்ப்போம். ஆகவே ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குருவால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் குரு வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குருவுக்கு கொண்டக்கடலை மாலை செலுத்தி குரு ஓரையில் குரு பகவானை வழிபட்டு வர நலம் பயக்கும். முடிந்தால் ஆலங்குடி சென்று வரலாம். சுபம்.